ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம இந்தியா vs பாகிஸ்தான் மேட்சோட ப்ரிவியூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தானத்து நடந்த மேட்சோட ரிவ்யூ பார்த்துருவோம். நம்ம சொன்ன மாதிரி இந்தியா வின் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் மேட்ச்சு. அதே மாதிரி ஷமி ஃபார்முக்கு வந்தது ஒரு சந்தோஷம். 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுப்மன் கில்லோட செஞ்சுரி. எல்லோரும் கேட்டாங்க, சுப்மன் கில் 11ல் இருக்கணுமா, ஜெய்ஸ்வால் இருந்திருக்கலாம், கில் ஃபார்மில் இல்லை. என்ன இருந்தாலும் கில் ஓடியில் வேறு ரகம், அது சொல்லி தான் ஆகணும். வைஸ் கேப்டன் சூப்பராக இருந்தார். ரோஹித் சர்மாவும் அந்த 2023 வேர்ல்டு கப்பில் அடித்த மாதிரி வந்தார், 40 ரன் அடித்தார், போகிறாரு. கோலி ஃபார்மில் இல்லை, பார்த்தாலே தெரியுது. ஒரு 50 ரன் போட்டார் இங்கிலாந்து கூட லாஸ்ட் மேட்ச்சு. ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார் மாதிரி தெரியுது. ஸ்ரேயஸ் ஐயரும் கொஞ்சம் சொதப்பிட்டார் போன மேட்ச். அடுத்த மேட்ச் நல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன். கேஎல் ராகுலில் 5ல் அனுப்பினாமல் 6ல் அனுப்புனாங்க. அதுவும் ஒரு ஃபினிஷராக ஒரு 40 ரன் அடிச்சு கொடுத்தாரு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பவுலிங்கில் ஸ்பின்னர்ஸ் அக்ஷர் பட்டேல் 2 விக்கெட் எடுத்தார், சூப்பரான விக்கெட். அதுவும் அதே மாதிரி ஜடேஜா விக்கெட் எடுக்கல, குல்தீப் யாதவ் விக்கெட் எடுக்கல, ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுக்கல. ஹர்ஷித் ராணா ஒரு 3 விக்கெட் எடுத்தார். ஹர்ஷ்தீப் சிங் டீமில் இருப்பான்னு நினச்சேன். ஹர்ஷித் ராணா பரவாயில்ல, ஒரு 3 விக்கெட் எடுத்துறாரு. பவர் பிளேல ஷமி கூட பார்ட்னர் வேணும், பார்த்தாவே தெரியுது. ஹர்திக் பாண்டியாக்கு வரல, அதுக்கு ஹர்ஷ்தீப் சிங் எட்டுன்னு வரலாம் நினைக்கிறேன். ஒரு மேட்ச் குல்தீப் கூட ரெஸ்ட் எடுத்துட்டு ஹர்ஷ்தீப் சிங் ஒரு மேட்ச் ஆட விடலாம். ஆனால் நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இந்தியா லாஸ்ட் மேட்ச் ஆடினதை பற்றி பார்த்துட்டோம். அதே மாதிரி பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் லாஸ் ஆகிட்டாங்க. பாபர் அசாம் டீமுக்காக ஆடுற மாதிரி தெரியல. நம்பர் 1 பொசிஷனுக்கு போகணும் அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தார். 90 பாலுக்கு 64 ரன், செம்ம ஸ்லோவாக தான் ஆடினார். அதே மாதிரி வேறு யார் நல்லா ஆடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சல்மான், அப்புறம் குஸ்தி ஷா ஒரு 69 49 பால் அடிச்சிருக்காரு குயிக் ரன். அதே மாதிரி சல்மானும் 28 பால் 42 ரன் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நசீம் ஷா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஹாரிஸ் ராஃப் 2 விக்கெட்டு. ஷாஹின் அஃப்ரிடி விக்கெட்டே எடுக்கல, அவர் போட்டாலே அடிச்சிட்டாங்க போன மேட்ச்சு. நியூசிலாந்து சூப்பராக இருந்தாங்க அந்த மேட்ச். பார்த்தீங்கன்னா லேத்தம், பிலிப்ஸு, அப்புறம் இவங்க 3 பேரும் சூப்பராக ஆடினாங்க. பவுலிங்கும் நல்லா இருந்துச்சு அவங்களது. இந்தியாவும் போன மேட்ச் அக்ஷர் பட்டேல் நம்பர் 5ல் அனுப்பிட்டாங்க. அவர் 7லேயே அனுப்ப ட்ரை பண்ணலாம். கேஎல் ராகுலில் 5ல் அனுப்புனா கொஞ்சம் இப்போ குயிக்காக ஒரு 3 விக்கெட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேஎல் ராகுலில் தான் அனுப்பணும். அக்ஷர் பட்டேலை 8 or 7ல் அனுப்பலாம். 40 ஓவருக்கு முன்னாடி கேஎல் ராகுல் அவுட் ஆகிட்டாருன்னா அப்போ அக்ஷர் பட்டேல் அனுப்பிடலாம் கேஎல் ராகுலுக்கு அப்புறம். அதே மாதிரி 40 ஓவருக்கு அப்புறம் அவுட் ஆகிட்டாருன்னா இப்போ ஹர்திக் பாண்டியாவை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அக்ஷர் பட்டேல் அனுப்பலாம். இப்படி இருந்தாலும் நம்பர் 5ல் கேஎல் ராகுல் செட் ஆகிட்டாரு. சும்மா அவர் திருப்பியும் 6ல் வர வச்சிங்கன்னா நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். போன மேட்ச் நல்லா ஆகிட்டார். அதுக்குன்னு எல்லா மேட்சும் அவர் ஆடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. கேஎல் ராகுலை நம்பர் 5லேயே அனுப்புனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம இந்தியா vs பாகிஸ்தான் மேட்சோட ப்ரிவியூக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா vs பாகிஸ்தான் லாஸ்ட் 5 மேட்சோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு மேட்ச் வாஷ் அவுட் ஆயிடுச்சு, ரெயின் அதே மாதிரி லாஸ்ட்டாக ஆடின 5 இன்னிங்ஸில் ரோஹித் சர்மா பாகிஸ்தான் கூட 2 செஞ்சுரி 2 ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு. வேர்ல்டு கப்பில் கூட 86 ரன் அடிச்சாரு. கில் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. விராட் கோலி ஒரு ஹாஃப் செஞ்சுரி ஒரு செஞ்சுரி எனக்கு தெரிஞ்சு ஏஷியா கப் நினைக்கிறேன். கேஎல் ராகுலும் ஒரு செஞ்சுரி ஒரு ஹாஃப் செஞ்சுரி. கேஎல் ராகுலும் அந்த ஏஷியா கப்பில் தான் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஹர்திக் பாண்டியாவும் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இப்போ நம்ம முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம பாகிஸ்தான் கூட தான் தோற்று போனோம். அதனால் நாளைக்கு நம்ம பாகிஸ்தான் கூட ஜெயிச்சுட்டு பாகிஸ்தான் இப்பயே நம்ம அனுப்பிடணும். அவ்வளோதான் நம்ம பிளானே. அதை பற்றி ஃபுல்லாக பேச விரும்பலை. அதில் ஹர்திக் பாண்டியா ஒரு அடி அடிச்சாரு பாருங்க. பாகிஸ்தான் ஜெயிச்சது கூட நான் மறந்துட்டேன், ஆனால் ஹர்திக் பாண்டியா அடித்ததை நான் மறக்கவே மாட்டேன். சரியான ஒரு இன்னிங்ஸ் அது. ஹர்திக் பாண்டியா ஆடினதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அதுதான் லெக் ஸ்பின்னர் போட்டால் என் தலைவனுக்கு என்ன ஆகுமோ தெரியாது. லாஸ்ட்டு 5 இன்னிங்ஸில் என் தலைவன் கோலி லெக் ஸ்பின்னர் கிட்ட 6 ரன் தான் ஆவரேஜே வச்சிருக்காரு. ஒரு காலத்தில் எவ்வளோ அடி அடிச்சிருந்த தலைவர் லெக் ஸ்பின்னரை. இந்த டைம் என்ன ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறதுனால இப்படி ஆகுதா? ஒன்றா அந்த ஆஃப் ஸ்டெம்ப் கிட்ட போனால் அந்த கவர் டிரைவ் அடிச்சு அவுட் ஆகிறாரு, இல்லை லெக் ஸ்பின் இஷ்டத்துக்கு ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆகிறாரு. இதே பீக்கில் இந்த கோலியாக இருந்தால் இந்த மாதிரி ஷாட்லாம் ஆடி இருக்க மாட்டார். ஃபார்ம் அவுட் தான் இருக்கார். அதனால் நான் ட்ரீம் 11ல் கூட வைப்பேனான்னு தெரில, யோசி தான் வைப்பேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கோலி அடிப்பாருன்னு தோணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் டீமில் கூட ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்கார், அப்ரார் அகமத்னு சொல்லிட்டு. நல்ல பவுலர் தான். 2 பேர்த்துக்குள்ள இந்த கிளாஷ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரோஹித் சர்மாவுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் வீக்னஸும் இருக்குது. ரோஹித் vs அஃப்ரிடி அந்த இதுவும் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹித் 48 ரன் அடிச்சிருக்காரு, அஃப்ரிடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் பாபர் அசாம் vs குல்தீப் யாதவ். 2019 வேர்ல்டு கப்பில் ஒரு பால் போடுவார் குல்தீப் யாதவ். லைஃப்பில் மறக்க மாட்டேன். குல்தீப் யாதவ்னாலே எனக்கு டக்குன்னு அந்த பால் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு விக்கெட் எடுத்தார். அதே மாதிரி அவர் தான் 28 ரன் கொடுத்துருக்காரு.
2 விக்கெட் எடுத்திருக்காரு. இது வரைக்கும் 2 டைம் பாபர் அசாம் விக்கெட் எடுத்திருக்காரு. பாபர் அசாம் வந்து துபாய் ஸ்டேடியத்தில் 6 மேட்ச்சில் 335 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 55. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துபாயில் லாஸ்ட் 10 மேட்ச்சில் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 217 ரன் தான். 8 விக்கெட் ஆவரேஜாக ஒரு இன்னிங்ஸ்க்கு. அதே மாதிரி இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் அப்போ கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் இந்தியா பங்களாதேஷ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 ஹவர்ஸ் ஒழுங்காக பேட்டிங் ஆடல. பிச்சு ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அப்புறமும் அப்பயும் அந்த பார்ட்னர்ஷிப் எடுத்துன்னு போயிட்டாங்க அந்த கொஞ்சம் ஸ்லோ பிட்ச்லேயும். ஆனால் இந்தியா ஃபஸ்ட்டு ஆடும்போது மட்டும் பிச் எப்படி இருந்துச்சு இல்லை இவங்க 2 பேர் ஆடினதில் வந்து பிச்சே சேஞ்ச் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. ரோஹித்தும் கில்லும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பிச் மேலே பழி போடுறதா இல்லை ஆடுறவங்க மேலே பழி போடுறதான்னு தெரில. ஏன்னா திருப்பியும் ரோஹித்தும் கில்லா பார்ட்னர்ஷிப் போன அப்புறம் திருப்பியும் ஸ்லோ ஆயிடுச்சு இன்னிங்ஸு. பிச் செகண்ட் இன்னிங்ஸில் சேஞ்ச் ஆகுமா இல்லை அடுத்த மேட்ச் பார்த்தா தான் தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷமி, பும்ரா, ஷமி இவங்க 2 பேர் இருந்தால் எப்படி இருக்கும். ஆனால் இப்போ ஷமி ஒருத்தரே ஆடிட்டுருக்காரு பவுலிங்கை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு 1 இயராக பார்த்தோம்ல பவுலிங்கில் எப்படி பும்ராவோ அதே மாதிரி இப்போ போன மேட்ச் பார்க்கும்போது தெரிஞ்சு ஷமி தான் இப்போ போன மேட்ச் நல்லா பவுலிங் போட்டார். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்க போகுது. ஷமிக்கு கம்பெனி யாரும் பெருசாக இல்லை. ஹர்ஷித் ராணா என்ன தான் 3 விக்கெட் எடுத்தாலும் பும்ரா அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே இல்லை. இப்போ பார்ப்போம், போக போக யாரோ விக்கெட் எடுத்தால் ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும். பவர் பிளேயர் சீக்கிரமாக ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்தால் நல்லாயிருக்கும். இல்லையா ஹர்ஷித் ராணாவை ட்ராப் பண்ணிட்டு ஹர்ஷ்தீப் சிங் எட்டுன்னு வரலாம். எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும். ஸ்விங் ஆச்சு ஃபஸ்ட்டு ஒரு 10 ஓவர்ஸில் நல்லாவே பால் ஸ்விங் ஆச்சு. ஹர்ஷ்தீப் சிங் பெட்டராக இருந்திருக்கும். ஷமி பார்த்தீங்கன்னா 104 இன்னிங்ஸில் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 200 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 11,000 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் ஃபாஸ்டஸ்ட். ஃபர்ஸ்ட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷமி இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னா வேர்ல்டு கப் அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஷமி தான் இந்தியாவில். இப்போ ட்ரீம் 11 டீம் பார்ப்போம். நம்மளது விக்கெட் கீப்பர்ஸில் KL ராகுல், அப்புறம் முகமது ரிஸ்வான். பேட்டர்ஸ் ரோஹித் சர்மா கேப்டனாக போட்டிருக்கேன் நான். நீங்கள் வேணால் சுப்மன் கில்லை கேப்டனாக போட்டுக்கோங்க. அப்புறம் விராட் கோலி, அப்புறம் சுப்மன் கில், இந்த 3 பேரை வச்சுருக்கேன். பாபர் அசாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாபர் அசாம் நாளைக்கு நம்ம கூட ஒழுங்காக ஆடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. எனக்கு கோலி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, அப்புறம் கே ஷா. அக்ஷர் பட்டேலை நீங்கள் வைக்கலாம், ஜடேஜாவும் வைக்கலாம். எனக்கு என்னமோ அக்ஷர் பட்டேல் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. பேட்டிங் 5ல் வராரு. ஒரு 10 ரன் குயிக்காக ஒரு 20 ரன் அடித்தா கூட கொஞ்சம் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும். போன மேட்ச் நல்லா பவுலிங்கும் போட்டார். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஷமி நான் கேப்டனாக போட்டிருக்கேன். அப்புறம் அஃப்ரீடி அண்ட் ஹாரிஸ் ராஃப். நீங்கள் வேணால் ஹாரிஸ் ராஃப் பதிலாக நசீம் ஷா அந்த மாதிரி பிளேயர்ஸை வச்சுக்கலாம். இது நம்மளோட பிளேயிங் 11 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ட்ரீம் 11 நான் வந்து ஃபக்கர் சமான வைக்கல. ஏன்னா அவருக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. அவர் ரூல்ட் அவுட்டான். ஸோ அதனால் ட்ரீம் 11 வைக்க முடியாது. அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். பாகிஸ்தான்லேயே டாப் ஆர்டரில் ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக எனக்கு தெரிஞ்சது ஃபக்கர் சமான் தான் ஃபஸ்ட்டில் இருப்பார். அப்புறம் தான் ரிஸ்வான், பாபர் அசாம்லாம். ஸோ பார்ப்போம். அவர் இல்லாமல் கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பாகிஸ்தானுக்கு. இப்போ இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணால் மோஸ்ட்டாக நம்ம செமிஃபைனல் போயிட்டோம். பாகிஸ்தான் லாஸ் ஆனால் வீட்டுக்கு தான் போனவங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.